நம்ம படிக்கிற புக்கு, நம்ம பார்க்குற படம், நம்ம மீட் பண்ணுற பீப்புள் இப்படி எல்லாமே நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தையும், ஏற்றத்தையும் குடுக்கும். நெறைய நேரங்கள்ல நமக்குள்ள ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங்க குடுக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் நான் ஒரு படம் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாரி ஒரு எபிசோட் பண்ணியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எபிசோட். ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின, நம்ம வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு நல்ல விஷயத்த குடுத்த ஒரு படத்த பார்க்கும்போது, நம்மள யோசிக்க வச்ச ஒரு தாட்ட நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது நம்ம நண்பர்கள் கிட்ட? அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள தோணுச்சு. இதுக்கு முன்னாடி அமரன் படம் பார்த்தப்ப, இதே மாதிரியான ஒரு ப்ரோகிராம் நாம் பண்ணோம். இப்போ அத விட 100 ரொம்ப பயங்கரமான ஒரு எஃபெக்ட்ட கிரியேட் பண்ண ஒரு படத்த பத்தி ரிவ்யூ பண்ண போறது கிடையாது. அந்த படத்துலருந்து நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நான் என்ன உணர்ந்தேன்? அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது? அப்படின்றத தான் நம்ம இந்த எபிசோட்ல கேட்க போறோம். கேட்குறீங்க? தொடர்ந்து இணைந்திருங்கள். ரெடியா இருக்கீங்களா? த டூரிஸ்ட் ஃபேமிலி சொல்லும் 5 டாப் லைஃப் லெசன்ஸ் நமக்காக, உங்களுக்காக சொல்லப் போறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா, நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்துல உங்கள சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷங்க. எப்பவுமே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 4 பேரு நம்ம பேசுறத கேட்டு அவங்க வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப அதிகமான டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்றாங்க. லிசன் பண்ணி அவங்க வாழ்க்கையையும் நல்ல வழியில மாத்திக்கிறாங்க. அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷம் இருக்கும். அப்போ அந்த எஃபோர்ட்ட போடுற உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிய தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா, நீங்க தான் நான் தான் உங்களோட பிரதிபலிப்பு. எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் தான் லைஃப்பை மாற்றி அமைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஓடி வந்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அந்த நன்றி எப்படி சொல்லணும்னா, மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களால் மட்டும்தான் இந்த அளவுக்கு என்னை சப்போர்ட் பண்ண முடியுது. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்னால தான் என்னால் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ண முடியுது. இந்த ஒரு 2 மாதம் பயங்கர பிஸி. நான் சில நேரங்களில் யோசிப்பேன், கடவுள் நமக்கான வாய்ப்புகளை ஏன் கொடுக்க மாட்றாரு? கரெக்டான வாய்ப்பை கொடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பேன். ஆனால் இப்போது மழை மாதிரி பொழியிறாரு. எந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு பேஷனேட் ஸ்பீக்கருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணமும் நம்மளோட உழைப்பு, நம்மளுடைய பேஷன் வித் பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்ககிட்டயும் அந்த மாதிரி ஒரு பேஷன் இருக்குது, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடியது, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. உங்கள் வேலையை பண்ணுங்கள். நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருங்க. கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றம் உங்களை தேடி வரும். அது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இதை நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நம்ம இந்த வாரம் பார்க்க போகிற டிப்ஸ் எபிசோடு. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான, மனசுக்கு நெருக்கமான ஒரு எபிசோட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ண ஒரு படம், எல்லாரும் ரெகக்னைஸ் பண்ண படம். நானும் பார்த்தேன். அந்த படத்துலேருந்து நமக்கு லைஃப்பில் என்னென்னலாம் கிடச்சிருக்கு, அதை ஏன் நம்ம நண்பர்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற எடுத்த ஒரு எண்ணம் தான் இது. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லேயும் ஸ்பாட்டிஃபைலையும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை ஸ்பாட்டிஃபைல கொடுங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இதில் எனக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
கம்ப்ளீட்லி உங்களுடைய சாட்டிஸ்ஃபிகேஷன், உங்களுடைய சந்தோஷம். நோ மானிட்டரி பெனிஃபிட். எந்த ஒரு காலத்திலயும் நம்மளுடைய எபிசோட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் ஆகவே ஆகாது. நான் அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கேன். ஏன்னா எனக்கு மணி முக்கியம் கிடையாது. நல்ல மனங்கள், மாற்றமான மனங்கள் என்னால் முடிஞ்சதை ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான் இது. உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம எபிசோடை லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா வெல்கம் அண்ட் ஜாயின் ஆர்ஜே மனோ தமிழ் செல்ஃப் ஆஃப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். உங்களால் தான் இதை ரன் பண்ண முடியுது. அதே மாதிரி நம்மளுடைய ஃபேவரட்டான நண்பன் நண்பிகளாக இருந்தீங்கன்னா பிக் சல்யூட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆர்ஜே மனோ அண்டர்ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எப்போயுமே நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய அப்டேட்ஸ் அதில் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப அருகாமையில் நம்ம பயணிக்கிற மாதிரியான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஆல்ரைட், நிறைய லைஃப்பில் கண்டிப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் எங்கே இருந்து கேட்டாலும் உங்ககிட்ட ஒரு கேள்வி, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நல்ல வாழ்க்கை, நல்ல சேலஞ்சிங்கான லைஃப்பாக இருந்தால் கூட அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திடமான மனநிலையோட வாழ்க்கையை பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். ஏன்னா உங்கள் சந்தோஷத்தினால என்னுடைய சந்தோஷமும், நம்மளுடைய சந்தோஷமும், இந்த உலகத்துடைய சந்தோஷமும் எல்லாமே அடங்கியிருக்கு. ஆல்ரைட், நம்ம எபிசோட்குள்ளே போயிடலாம். ஒவ்வொரு வாரமும் டிப்ஸ் எபிசோட், ஸ்டோரி எபிசோட் அப்படின்ட்டு மாற்றி போவோம். இந்த வாரம் டிப்ஸ் எபிசோட். ஆனால் இது ஸ்பெஷல் எபிசோட் கூட சொல்லலாம். டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கேட்குறதுக்கும் ஆர்வமாக இருக்கேன். ஆர்ஜே மனோ அண்டர்ஸ்கோர் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஆனால் ஒரு படத்தை ஒரு 24 வயதுக்கு மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்ல நம்ப முடியாது. அந்த அளவுக்கு மனிதம் அதிகமாக கொட்டி கிடக்கிற ஒரு படமாக தான் நான் அதை பார்க்குறேன். நம்ம ஒரு படத்தை ரிவ்யூ பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா அது ஒரு பெரிய உழைப்பு, அதற்கான தகுதி எனக்கு கிடையாது. ஆனால் அந்த படத்துலேருந்து ஆஹா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும்ல, எவ்வளோ அழகாக எடுத்திருக்காங்க. அதில் நிறைய விஷயங்கள் மனசை தச்சது, மனசை தொட்டுச்சு அப்படின்ற மாதிரி. ஒரு புக்கு படிக்கும்போது, ஒரு மெசேஜ் படிக்கும்போது, ஒரு பாட்காஸ்ட் கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை க்ரியேட் பண்ணுற நிறைய விஷயங்கள் வந்து போகும். உண்மைதானே? அப்போது அந்த மாதிரியான ஒரு தாட் வர்றப்ப நம்ம ஏன் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. 5 விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கான லெசன்ஸ் நிறைய நீங்கள் கற்றுட்ருக்கலாம். நான் கற்றுக்கிட்டதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். இதை நீங்களும் நானும் ஒரே மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம்ல. ஷேர் பண்ணுறது இஸ் கேரிங்கில். உண்மைதானே? அந்த படம் ஆரம்பிக்கப்பட்டது, முடிக்கப்பட்டது, இடையில அந்த கதைகள் அமைக்கப்பட்டது, ஒவ்வொரு ஃபேமிலியில் அவங்க காமிச்சது, ஒரு மனிதத்துவத்தை, மனிதாபிமானத்தை, ஒரு அழகான ஃபீலிங்கை சொன்னது எல்லாமே ரொம்ப அருமைங்க. த ஃபர்ஸ்ட் ஒன் நான் கற்றுக்கிட்டது அந்த படத்தில், நம்மளுடைய ஒரிஜினாலிட்டியை விடக்கூடாது, நம்மளுடைய ஐடென்டிட்டியை விட்டுறக்கூடாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய அடையாளம், அதுதான் நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்கள்ல. செல்ஃப் எஸ்டீம், நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்மளுடைய தன்மானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே நம்மளுடைய ஐடென்டிட்டி தான். நம்ம ஒரு தவறான விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம கரெக்டான பாதையில் இல்லை, நம்ம பண்ணுறது நிறைய பேரை இம்பேக்ட் பண்ணுது, அஃபெக்ட் பண்ணுது. அப்போது நமக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுக்கறதுல தப்பே கிடையாது. அது கரெக்டு கிடையாது தானே? ஈஸியாக மற்றவங்களை இம்பேக்ட் பண்ணிட்டு போயிடும். ஆனால் நம்ம நல்ல விஷயம் பண்ணுறோம், ஆனால் மற்றவங்க நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, நம்மளை மாற்ற ட்ரை பண்ணுறாங்க. அப்போது அதை ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நீங்கள் யுனிக், நான் யுனிக், நம்ம எல்லாருமே யுனிக். நம்மளுடைய யுனிக் ஸ்கில்னால் நம்ம மற்றவங்க முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைக்க முடியும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து போராடுறதுல தப்பே கிடையாதுங்க. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அமைச்சிருந்தார். அந்த படத்தில் சசிகுமார் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அவர் குடும்பம் கஷ்டப்பட்டாலும், ஒரு நாட்டிலேருந்து நாடு விட்டு நாடு வந்தாலும், எவ்வளோதான்
கஷ்டங்கள கடந்து, வறுமையை கடந்து வாழ்ந்தாலும், அவர் அவரோட யுனிக்னெஸ்ஸ, ஐடென்டிட்டிய விட்டுக் குடுக்கவே இல்ல. நான் இப்படித்தான். மத்தவங்க கரெக்ட்டா இல்லைனா கூட, நான் என்னோட கேரக்டர்னால மத்தவங்கள மாத்துவேன் அப்படின்னு சொன்னாரு பார்த்தீங்களா? அது ரொம்பவே அருமையா இருந்தது. அது ரொம்பவும் மனசுக்கு நெருக்கமா இருந்தது. நெறைய நேரங்கள்ல நான் என்னோட கேரக்டர, ஓ! இவங்க இப்படி நெனைப்பாங்களோ, அவங்க அப்படி நெனைப்பாங்களோ அப்படின்னு நெனைச்சு நெறையா மாத்திக்கிட்ட காலங்கள் நெறையா இருக்கு. ஆனா இப்ப தோணுது அதெல்லாம் மாத்தியிருக்க வேண்டாமோ? நம்ம அடம் புடிச்சுட்டு நான் எனக்கு இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன். என்னை யாரும் நான் எனக்காக யாருக்காகவும் மாத்தி அமைக்க மாட்டேன். அப்படி சொல்றது நான் சொல்ல வரல. ஆனா, நம்மகிட்ட ஒரு நல்ல குணம் இருக்கு. அத அவங்களுக்கு புடிக்கல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் நெறைய நல்லா பேசுவேன். மக்கள்கிட்ட, ம மனுஷங்க கிட்ட நல்ல மாற்றத்த என்னால கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ள சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்கு. ஆனா, சில பேர் என்னைய "இவன் ஓவரா பேசுறான்டா. ரொம்ப ஸ்பீக்கர் மாரி இருக்கான்டா. மைக் மாரி இருக்கான்டா" அப்படின்னு நெறைய கேலி பண்ண இடங்களும் உண்டு. சில பேரு "இதெல்லாம் நீ அதிகமா பேச தேவையில்லையே" அப்படின்னு நெனச்சதும் உண்டு. ஆனா, இப்ப வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க ஒர்க் பண்ணாலும், எங்க இருந்தாலும், என்ன தெரியாதவங்க யாரும் கிடையாது. என் கூட அன்பா பழகாதவங்க யாரும் கிடையாது. ம். ரொம்ப நெருக்கமா போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனா, "மனோ, ஓகே. இவன் இப்படித்தான்." பார்த்து ஒரு 2 ஸ்மைல் பண்றாங்கல்ல, அதுவே போதும் தானே! அந்த மாரி தான் உங்ககிட்டயும் சொல்றேன். உங்ககிட்ட ஒரு குணம் இருக்கு. அது யாரையும் இம்பேக்ட் பண்ணல. ஒரு நல்ல குணம் தான். ஆனா, மத்தவங்க உங்கள அத சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. உங்கள மாத்த ட்ரை பண்றாங்க அப்டின்னா, அத நீங்க மாத்தணும்னு அவசியம் இல்ல. அதான் ஃபர்ஸ்ட்டு கத்துக்கிட்ட விட்ட விஷயம். 2வது பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல காமிச்ச ஒரு குடும்பம் கட்டமைப்பு. அவங்களுக்குள்ள விட்டு குடுக்காத தன்ம. எப்பவுமே குடும்பம்னா ஒரு பிரச்சனையா நம்ம பார்க்குற ஒரு இடத்துல, அந்த படத்துல காமிச்ச குடும்பம் ரொம்ப அருமையான குடும்பம். ஒரு அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அன்பு, அப்படியே ஒரு சர்க்குலேட் பண்ணிக்கிட்டு ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு சீன், பர்ட்டிகுலர் சீன் ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்தது. அதாவது அப்பாவ தப்பா நினைக்கிற பையன், பையன தப்பா நினைக்கிற அப்பா, அவங்களுக்குள்ள வரக்கூடிய மோதல். அங்க ஒரு 3 பெர்சனா ஒரு கேர்ள் உட்காந்துட்டு இருக்கா. இருந்தாலும் வெளிப்படையா ரொம்ப டிரான்ஸ்பரன்ட்டா அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஒரு சண்டையா ஆரம்பிக்கிற ஒரு விஷயம், சண்டையா முடியாம அன்பின் வெளிப்பாடா முடிஞ்சது பாருங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நம்ம ஃபேமிலிலயும், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையிலயும், நம்மளுடைய உறவினர்களுக்கு இடையிலயும் நம்ம ஒரு விஷயத்த பிரச்சனையா பார்க்காம, அத ஈஸியா சால்வ் பண்ணி, எமோஷனல் டச் குடுத்து, அதையே ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபீலிங்கா மாத்தணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நம்ம விட்டு குடுக்கறனால கெட்டு போறது கிடையாது. அதே மாதிரி நெறைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்ம மத்தவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான். நம்ம மனசு அவங்கள பத்தி நமக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். இவங்க தப்பு, இது கரெக்ட் கிடையாது. அவங்க நம்மள வந்து அஃபெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க எந்த விஷயத்திலயுமே கரெக்ட்டே கிடையாது. அப்படின்ற மாதிரிலாம் நம்மள வந்து அவங்க கஷ்டப்படுத்த ட்ரை பண்ணுவாங்க. அப்போலாம் நம்ம நமக்குள்ள சொல்ல வேண்டியது, அவங்க கரெக்ட்டா இருக்கலாம். நம்மளோட எண்ணங்கள் கூட தப்பா இருக்கலாம். நம்ம மாத்திக்கலாம். அந்த பிரச்சனைய சால்வ் பண்ணி சந்தோஷமான முடிவுகள எடுக்கலாம். அப்படின்ற மாதிரி ஒரு படிப்பினை. உண்மதானே? அந்த சீன நீங்க ஃபீல் பண்ணீங்களான்னு தெரியல. திருப்பி ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க பார்க்கறதுக்கு. இந்த 3வது பார்த்தீங்கன்னா, பொய் சொல்லாம இருக்கிறதுங்க. எப்பயுமே உண்மையா இருக்கிறது. உண்மையா இருக்கும்போது நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்ல. தைரியமா எங்கேனாலும் பேசுவோம். நான் பண்ணல அப்படின்னு அடிச்சு பேசுவோம். அதே இது மனசுல ஒரு பொய்யவோ, ஒரு பித்தலாட்டத்தையோ, இல்ல ஒரு ஃப்ராட் பண்ணிட்டு, நம்மள ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். மனசாட்சிக்கு ஃபர்ஸ்ட்டு துரோகம் இருக்கும். ஆனா பொய்யவே கரெக்ட்டா சொல்லக்கூடிய மனிதர்கள் ரொம்ப ரொம்ப குறைச்சு. அத சொல்றவங்க ரொம்ப நாள் அப்படி வாழவும் முடியாது. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பொய் சொல்லாம, ரொம்ப உண்மையா, உங்களுக்கு உண்மையா, எப்பவுமே ஒரு நேர்மையான வாழ்க்கைய வாழ்ந்த ட்ரை பண்ணுங்களேன். யாருக்கும் நம்ம பயப்பட தேவையில்ல. யாருக்கும் நம்ம தல குனிய தேவையில்ல. ஏன்னா, நம்ம ஒரு தவறான விஷயத்த செய்யவே கிடையாதுங்க. அப்புறம் எதுக்கு பயப்படணும்? அப்படின்ற 3வது விஷயத்த ரொம்ப ஆணித்தனமா, அருமையா சொல்லியிருந்தாங்க படம் முழுவதும். 4வது எத்தன பேர் எப்படி இப்படிலாம் இருந்தாலும், நம்மள சுத்தி இருக்க மக்கள்கிட்ட அனுசரிச்சு, அவங்களுக்கா நம்ம மாத்திக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க பண்றது, பேசுறது புடிக்கலன்னா இக்னோர் பண்ட்டு, அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு வாழ்ந்து வாழ்க்கைய போய்க்கிட்டே இருக்கணுங்க. நம்ம எதிரிகள நம்மள சுத்தி நம்மள சுத்தி வெறுப்புகள சம்பாரிக்கும் பொழுது, அந்த இடமே நம்மளுக்கு வந்து புடிக்காம போயிரும். அது நம்மள தான் ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த படத்திலேயே யார்ட்டயும் மூஞ்சி குடுக்காத ஒரு ஆளு, அவங்க மனைவி இறந்த பின்னாடி யாருமே இல்லாம அனாதையா போகக்கூடிய பிணமா இருக்க போதுன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழும்போது, சசிகுமார் அந்த கேரக்டர்
போய் எல்லாத்தையும் கதவ தட்டி ஆட்கள கூட்டிட்டு வந்து, அந்த அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய இறுதிச் சடங்கா முடிக்கிற ஒரு தருணம் வந்தது பார்த்தீங்களா? அதுதாங்க முக்கியம். ரொம்ப அருமையான கருத்து. நம்ம வாழும்பொழுது நம்மளுக்கு எத்தன பேர் இருக்காங்க அப்படின்னு கிடையாது. நம்ம செத்த பின்னாடி நம்மள வழி அனுப்ப நம்ம நெனச்சு ஃபீல் பண்ணணும் சில வழி அனுப்ப அட்லீஸ்ட் எத்தன பேர் வர்றாங்க அப்படின்றது இருக்குல்ல. அந்த ஒரு உறவுகள நம்ம உருவாக்கணுங்க. உறவுகளுக்கும் மனிதத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு கருத்த அவர் சொல்லியிருக்கிறாரு. 5வது மனிதாபிமானம். நம்மள மாரி தாங்க மத்தவங்களும். எல்லாருக்கும் எல்லாமே கரெக்ட்டா அமைஞ்சிராது. நெறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்தந்த பிரச்சனைகள் இருக்கும்போது, நம்ம யாரையும் தப்பா நெனைக்கணும் அவசியம் கிடையாது. நம்மளால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணலாம். அந்த பையன் குடிச்சிட்டு, விஷத்த குடிச்சிட்டு செத்துட்டு இருக்கான் அப்படின்ட்டுலாம் சொல்லும்போது, ஒருத்தரோட பார்வ அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கான், மட்டையாகி கிடக்குறான்னு சொல்றாரு, யோகி பாபு. அதே இடத்துல சசிகுமார் இருந்துட்டு போறான், அவன் பாவம் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி அவள காப்பாத்துறாங்க. ஆனா, பின்னாடி தான் தெரியுது அந்த பையன் விஷத்த குடிச்சு படுத்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ, நம்ம வெளிப்படையா பார்க்குற நெறைய விஷயங்கள் உண்மையே கிடையாது. அப்போ நம்மளால முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுவோம். இல்ல இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அதுக்காக நான் உங்கள கஷ்டப்படுத்த தேவையில்ல. வார்த்தைகள விட தேவையில்ல. அப்படின்ற அருமையான கருத்த சொல்லியிருந்தாரு. இந்த 5 விஷயங்களும் என் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குங்க. ஒரு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூர்டா யோசிச்சு அந்த படத்த அருமையா எடுத்து, அந்த மியூசிக் சான் பண்ண மியூசிக் ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு ஈக்குவலா இருந்தது. இது படம் ரிவ்யூ கிடையாது. இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண அந்த விஷயங்கள நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணி பார்ப்போம். நான் பண்ண போறேன். நீங்களும் பண்ணுங்க. இத தவிர நீங்க என்னலாம் லேர்ன் பண்ணீங்க? எதெல்லாம் உங்களுக்கு புடிச்சிருந்தது? அப்படின்றதையும் எனக்கு RJ_Instagram பேஜ்ல எழுதி அனுப்பலாம். நான் ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். த லாஸ்ட் ஒன் போனஸ் பாயிண்ட் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். நீங்க உங்களுக்கு பார்ட்னர் இருக்காங்க. மனைவியாவோ, காதலியாவோ இருக்காங்க அப்படின்னா, அந்த அவங்களுக்குள்ள ஒரு காதல், வயது கடந்த காதல், விட்டுக் குடுக்குற காதல், ரொம்ப பிணைப்பா இருக்கக்கூடிய காதல், அத ரொம்ப அருமையா சொல்லியிருந்தாரு. அதுவுமே நம்ம கத்துக்கப்பட வேண்டிய விஷயம். மனைவின்றவங்க இல்ல ஹஸ்பண்ட்ன்றவங்க நம்மளுக்கு அடிமை கிடையாது. நமக்கு ஈக்குவல். நம்ம அன்ப பகிரக்கூடியவங்க. நமக்கு அவங்க தான் ஸ்ட்ரென்த் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா அருமையா சொல்லியிருந்தாரு. உண்மதானே? இது எல்லாமே நல்ல பெரிய மாற்றத்த எனக்கு ஏற்படுத்துச்சு. உங்க வாழ்க்கையிலயும் இது ஏற்படுத்தி இருக்கும்னு நெனைக்கிறேன். படம் பார்க்கலைனா கூட இந்த ஒரு 5 விஷயத்த அருமையா சொன்ன அபினேஷ் அவர்களுக்கு, அதாவது டைரக்டர் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது மாதிரி நெறைய படங்கள் வரணுங்க. மனச டச் பண்ற மாதிரி, மாற்றத்தை ஏற்படுத்தணும். அதுதான் இப்ப தேவ. அடிக்கிறது, ஃபைட் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட, இந்த மாதிரியான விஷயங்களும் அப்பப்ப வரணும். ஆல்ரைட். அடுத்த வாரம் ஒரு சூப்பரான குட்டி ஸ்டோரி எபிசோடோட உங்கள வந்து சந்திக்க போறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே மனோ. நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே நீங்கள் மனோ சிரிக்கின்ற தமிழ் சவுத் போதிலும், மோட்டிவேஷன் அழுகின்ற இம்ப்ரூவ்மென்ட் போதிலும், பாட்காஸ்ட். வழித்துணை இது போலவே உங்களோட என் நம்பிக்கை. குரலுடன் நான் உங்களுக்கு தோன்றுவேன். பேசியிருக்கேன். நீங்க மனோ. கேட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஆர்ஜே மனோ வாழ்க்கையில் தமிழ் செல்ஃப் ஹெல்ப் அனைத்தும் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் சிறப்பா, பாட்காஸ்ட். இது சந்தோஷமா, உங்களோட செம்மையா நம்பிக்கை. வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். உங்களால் ஆல்ரைட். நான், நீங்க எந்த பாட்காஸ்ட் உங்களால் மறக்காம மட்டுமே சப்ஸ்கிரைப் நான். பண்ணிடுங்க நம்பி. அது மட்டும் இல்லாம உங்களுடைய 5 ரேட்டிங்ஸ மறக்காம ஆப்பிள்லயும், ஸ்பாட்டிஃபைலயும் குடுத்துக்கிட்டே இருங்க. உங்க கமெண்ட்ஸ ஸ்பாட்டிஃபைல குடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம ஒரு பெரிய மாற்றத்த உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல நீங்களும் பெருமைப்படணும். ஏன்னா, நீங்களும் இந்த ஒரு ஆக்டிவிட்டில யூ ஆர் த பார்ட் ஆஃப் இட். உங்களால் நான், உங்களுக்காக நான் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து. அது உண்மை அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்த வாரம் உங்கள வந்து மீட் பண்றேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. டேக் கேர். பாய் பாய். நண்பா, நண்பி.